ஏய், பால்வாடி பசங்களை தூக்கிட்டு வந்தா பரவாயில்ல, வயசு பசங்க நம்மள எதுக்குடா தூக்கிட்டு வந்தானுங்க? ஏய் ஜோஸ்வா, என்ன மட்டும் தான்டா கடத்திருக்கணும், உன்னையே தான் கடத்தினாங்க. ஒருவேளை கிட்னிக்கு கூட இருப்பானுங்களோ? ஐயோ ஆண்டவா, இவனாவது சில பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி பல மேட்டர்கள் பார்த்துட்டான். நான் ஒண்ணுமே பார்க்கலையே, எனக்கே இந்த தண்டனை. டேய் சும்மா இருக்கான், சும்மா நசன். அது சரி மச்சி, எப்படி இந்த ஆடுங்களை எவ்வளோ சப்பையாக பிடிச்சிட்டு வந்த? அது ஒன்றும் இல்லை மச்சான், நான் இவனை கடத்ததுக்காண்டி காரில் உட்காந்துருக்கேன். உடனே இவங்க 2000 ரூபா சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்டானுங்க. நான் ஒன்றும் பண்ணல, 2000 ரூபாய் கூட்டிட்டு நான் பதில் வந்துட்டேன். இவ்வளோ பெரிய மாவீன் நாட்டை பைக் எடுத்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டேன். புது பசங்க 2 பேர் இருக்காங்கடா, தடையில தட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ நீங்களே பார்த்து சொரிஞ்சு விடுற மாதிரியா இருக்கு. அவரை பார்த்தா சொரிஞ்சு விடுற மாதிரியாடா இருக்கு? என்னடா பாக்குற பண்ணி பைய? ஹாய் ராபின். இவன் யாரா புதுக்கி இருக்கேன்? சும்மா வர்றாடே. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சிருக்கேன். 1 லட்சம் பேசியிருக்கோம், 2 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். புது பசங்க யாரும் இருக்கானுங்க? புது பசங்க வேறு இருக்காங்க 2 பேர். ஃபுல்லாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு மூலிகை சந்தோஷம். உன் ஃப்ரெண்டு தான் அது மைண்ட் ரீடிங் பண்ணுவானாமே. என் தம்பிக்கு ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிட்டான். அது என்ன ரீசன் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எங்கள் அப்பா ஈஸியாக இருந்து எங்களால் முடியல என்ன காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதான் நீங்கள் ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணணும். ஆமாம், எனக்கு இந்த பவர் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த ஏற்கனவே சொன்னேன்ல, உங்கள் அப்பா எப்படி இன்ஸ்பெக்டராக இருப்பார் அதே மாதிரி எங்கள் அப்பா ஈஸியாக இருக்குது. உங்கள் அப்பா கிரிமினல்ஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு உன்னை கூப்பிட்டு போவார்ல, அது எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு வீட்டில். ஆனால் ஞாபகத்தில் தான் நான் கூப்பிடுறேன். எதுக்குன்னா அவங்ககிட்ட நீங்கள் போய் ஏதாவது சென்சிட்டிவாக சொன்னீங்கன்னா அவங்கள எடுத்துக்க முடியாது. நானும் அவங்ககிட்ட பக்கமாக எடுத்து சொல்லிடுறேன், அதுக்காக தான் கூப்பிடுறேன். சரி, நீ கேட்குற சுஜி கேளு. பையன் எங்க இருக்கான்? இங்கெல்லாம் இருக்கா? கட். சுஜி கேளு. அப்போ நான் ஓட்டானா நீ பேர் ஆச்சரியமாயிரு. ஆக்ஷன். என்னம்மா வண்டி கிடையாது, அதெல்லாம் நீங்க போயிட்டு வர வேண்டிய போய் தொலை. வண்டி கிடைக்கல, நீ போக மாட்டியாமா? எப்பவும் என்னையும் கதை ஒரு இழுக்கு சாதிக்கு. ஆக்ஷன். என்னோட இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு இருக்கிறது இன்னும் யாருக்கும் தெரியும். இப்போ நடக்க போகிறது பிளான் பார்த்தேன். உங்களோட மூளைக்காக தான் எங்கள் அண்ணா கால்ஸ் பண்ணிலாம் பேசிகிட்டு இருந்தான். அதனால தான் சொல்கிறேன், எப்படியாவது இங்கே உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. இதுதான் நான் உங்களுக்கு செய்கிற ஒரே உதவி. எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். அண்ணா எல்லா பிளானும் என் முன்னாடி தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். எப்படியாவது தப்பிச்சிருங்க, இல்லைன்னா அங்கே விட்டு தப்பிச்சிருங்க. அவனுக்கு தேவை உங்கள் உயிர். இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. இதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே உதவி. அப்படியே எந்திரிச்சு திரும்பி விட்டார். என்ன தம்பி, என்னாச்சு?
சரி, நான் தம்பியோட மைண்ட் ரீட் பண்ணேன். ஆனால் இது காரணமானவங்க யாருன்றது அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. உங்களோட மைண்ட் மட்டும் ரீட் பண்ணு சார். அவன் மைண்டை நீ ரீட் பண்ணிருக்கும் போது நீ ஜெர்க் ஆகும்போது எனக்கு புரிஞ்சுதுடா. அவன் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்னதான் நான் ஃபாரினில் படிச்சிருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் ஃப்ரெண்ட்ஸில் நீயே ஒருத்தன்னு எனக்கு தெரியும். இப்போ அவனுக்கு எனக்கு தேவையில்லை. சொத்துலாம் எனக்கு பாதி பங்காது குறையுது. ஒன் சைடு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா. நான் இப்போ எவ்வளோ சொல்ல போகிறேன். இவன் தான் ராபின், அவனை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடு. உனக்கு எக்ஸ்ட்ரா 3 லட்ச ரூபா தரேன். எல்லாம் பண திமிரு. சரி, வளன்னு பேசாதீங்க. எனக்கு உன் மூளை தான் வேணும். ஃபர்ஸ்ட் யார் சாவுறீங்க? ஐயோ, இவன் தான், நான் இல்லை. ஒரு நிமிஷம். எப்படி நீ என்னை கொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிறேன். என்னடா தம்பி, எஸ்கேப் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறியா? அப்புறம் என்னடா தம்பி, இவங்களாம் முன்னாடி ஃபேஸ் ஒர்க் பண்ண இருக்கும்போது உனக்கு தெரிய வேணாமா இங்கேருந்து நீங்கள் உயிரோட போக மாட்டீங்கன்னு? தெரியும், நீங்கள் என் பிரெயினை வச்சு ஏதோ பண்ண போகிறேன்னு தெரியும். அது நீ சொல்கிறத விட நான் உன் மைண்டில் இருந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் நான் கேட்குறேன். வேறு எதுவும் இல்லை. இது என்னோட லாஸ்ட் விஷயம் எடுத்துக்கணும் ப்ளீஸ். சரியாச்சு. லாஸ்ட் வீஸ் அக்செப்டட். அடுத்த ஜென்மத்தில் நீ தானே என் ஒய்ஃபாக வரணும். கொஞ்சம் கலராகவும் கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் வந்துருக்கான் ப்ளீஸா. டேய், என்னடா இப்படி பேசுற? இவனுக்கிட்ட மாட்டி விட்டு சேரன் கூட வசனம் எல்லாம் பேசுறியாடா? என்னை எப்படியா காப்பாத்துறா ஜோசுவா. இந்த உலகத்திலேயே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தன் சொல்லு. இந்த உலகத்துலேயே எனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஒருத்தனடா ப்ளீஸா. நீ ஒருத்தனடா வரணும். ஐயோ ஆட்டவா, காப்பாத்தீங்களே. நீ என்னோட மோ பேசுறாங்க. நீ போ. போகணும்ல. என்னாச்சு? ஜி டிசைன் பாரு. ஓகேடா, ரெடி, ஆக்ஷன். அப்படியே படிச்சுட்டே இரு சுஜி. அப்படியே பட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தோம். ஆமாம். அப்படியே மெல்லமாக மேலே ஏறு. கல்றத கூட ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்காங்க. சுஜி மண்டை மண்டை